ஸோ ஹாய்ங்க, வெல்கம் டு தோஃபிக் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் வந்திருக்கோம். மைசூர்லேருந்து இப்போ என்னென்ன பிளேஸ்லாம் சுற்ற போகிறோன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். லாஸ்ட் டே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெங்களூரு. எல்லாமே ஒரு பிளான் வந்தால் அந்த ட்ரிப்பில் வந்து இன்னொரு பிளான் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. அது எல்லாருக்கும் நடந்திருக்கா தெரில, பட் எனக்கு தான் நடக்குதா தெரில. போட்ட பிளான் ஒன்று, ஆனால் வந்து மாறினது ஒன்று. செக் அவுட் டைமில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. இஷ்யூஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, டைமிங் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமை தாண்டி நாங்கள் இருந்துட்டோம். ஸோ அதனால் பிளான் பண்ண டைம் வந்து இங்கே ரீச் ஆக முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் ரீச் ஆனோம் நாங்கள். ஸோ ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த vlog-ஐ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நான் எங்கே ஹோட்டல் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைத்ரி ஹோட்டலு. ஸோ நாங்கள் இருந்த ரூம் பார்த்தீங்கன்னா 555. ரொம்பவே ஃபேன்சியாக இருக்குது. உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆக்சஸ் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க இங்கே செக்இன் பண்ணிங்கன்னா. ஸோ அதை பாருங்கள், க்ரீன் லைட் ஆக்சஸ் பண்ணுறேன். தென் கார்டு ப்ளேஸ் பண்ணி ரூம். ஸோ மைத்ரி ஹோட்டல் இதுதாங்க. ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஆக்சுவலி சீசன் டைம் வந்தீங்கன்னா இது வந்து குவைட் காஸ்ட்லி. நாங்கள் வந்தது இப்போ சீசன் டைமில் தான். ஸோ லாஸ்ட் டைம் நான் ஃபேமிலியோடு வந்தேன் இந்த ஹோட்டல் தான். அப்போ நான் வந்தது வந்து வீக் டேஸில் வந்தேன். ஸோ அப்போ சீசன் டைமில் எதுவும் இல்லை. இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் வேலை கொஞ்சம் ரேட் அதிகம். நீங்கள் ஜெகன் மோகன் பேலஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே, ஸோ இதுதான் ஜெகன் மோகன் பேலஸு. நியர்பையில் தான் நாங்கள் வந்து ரூம் எடுத்துருந்தோம். நீங்கள் மைசூர் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோட்டலே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஒரு நல்ல ஹோட்டலு, நல்ல என்விரான்மெண்ட்டு, நல்ல ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். எல்லாம் கிளம்பிட்டானுங்க, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் இன்னும் ஷூ மாட்டினுக்கிறேன். இப்போ கீழே போனால் என்ன பேச்சு பேசுவாங்கன்னு தெரியல. டைம் சொன்னீரா நீங்கடா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்குன்னு வந்தீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்ததா. அப்படி பிளான் பண்ணாலுமே அந்த பிளானில் ஒரு பிளான் நடக்கும். நீங்கள் நினச்சது ஒன்று, அந்த ட்ரிப்பில் நடந்தது ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ரெடியாகி வந்துட்டாங்க நம்ம பசங்களும். ஹாய் ஹாய். இப்போதான் ஃப்ரெஷ்அப் ஆகி மேக்கப் பண்ணி வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பிருந்தாவனம் போகிறோம். ஓகே, லிஃப்ட்ல போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பிருந்தாவனம். ஆளுக்கு வெரைட்டியாக வாங்கிட்டோம். ஆனால் இந்த ட்ரிப்போட ஸ்பான்சரே வந்து தயிர் சாதம் சாப்பிட்றாரு. அதெல்லாம் அப்படி இருக்கு. அவரோட நிலமை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். ஆக்சுவலி நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாம் இப்படி தான் கோபி கோடியில் சம்பாதிப்பானுங்க. அவ்வளோ பெரிய பணக்காரலாம் இல்லை. போய் சொல்லலாம் என் உடம்பு முறுக்கெடுக்கிறது போயிடுங்க. கவலைப்படாங்க கோபி. சென்னை போய்ட்டு உங்களுக்கு பிரியாணியே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஆர்டிசி வந்தோடனே 303 இருக்கும். பஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பிருந்தாவனம் கொடுத்துரும். சீட் இருக்கா? நெக்ஸ்ட் பஸ் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. 303 இது டேரெக்டாக பிருந்தாவனம் தான் போகிறோம். ஏன்னா ஒரு இங்கிலீஷ்லாம் எழுதி போடலாம்டா, எல்லாமே ஜிலேபி பிச்சு போட்டிருக்கீங்கடா. இந்த வண்டி தான் போவோமா? ஓகே, நம்ம நண்பரை டிரான்ஸ்லேட் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் ஒன்று காட்ட போறேன். அவங்க எந்த ஊருக்கு வந்தாலுமே அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாங்க. ஸோ இவங்க ரிச் கேர்ள். அப்படிதாங்க சொல்லி எல்லாருமே இதுதாங்க ஏமாத்துறாங்க. ஏங்க உண்மையை பேசிட்டு போவாங்க. ஏமா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க இவங்க வந்து எவ்வளவு ரிச்சுன்னு. அவங்க வாழ்க்கையில ஸ்வெட்டிங்க கூட பாத்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்கிராட்ச் கணக்கா பாக்குறாரு. எதுனா டிக்கெட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டரே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேனர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொன்னாங்க, பட் தெரியல எனக்கு. சரி, டிராவல் பண்ண பஸ்ல எல்லாமே ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கு. கேஷும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கேனரும் இருக்கு. இன்கேஸ் சேஞ்ச் இல்லை, அந்த காசு இருக்காதுல்ல, உங்களுக்கு ஜிபே டக்குன்னு ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நம்ம போற டைம்ல தான் எல்லா சதி வேலையும் நடக்கும். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, மூவே ஆகல. என்னோ பஸ்ல ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்குது தெரியல. போகும்போது எதுனா தான் வருதுன்னு தெரியல பிரச்சனை. ஆனா எதனா ஒன்று வந்து ஓகே, பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைம்ல கோவப்படக்கூடாது. நம்ம போற டைம் தான் என்னவான்னு தெரியல. ஆனா போகும்போது நாங்க போகும்போது மட்டும் தான் இப்படி ஆகுதா என்னன்னு தெரியல. பஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஐடியலாவே இருந்துச்சு.
இப்பதான் மூவ் ஆன் ஆகுது. ரிவர்ஸ்ல என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைனே தெரியல ஸ்டார்டிங்ல. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்போட ஸ்பான்சர் இவர் தான். எவ்வளவு தன்னடக்கமா வராரு பாருங்க. இந்த கார்டனை வாங்கலான்னு விலைக்கு பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு ரேட் மட்டும் கட்டுப்படிக்க மாட்டேங்குது. இந்த பிருந்தாவன கார்டன் பாத்தீங்கன்னா 1932 திவான் சார் மிஸ்ரான்றவர் ஒருத்தர் டிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து பியூட்டிஃபுல் என்னன்னா முகல் ஸ்டைல்ல இருக்கணும். முகல் எப்படி இருந்துச்சோ அதே அந்த முகல் பீரியட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு டிசைன் பண்ணணும்னு அந்த ஸ்டைல்ல வந்து கட்டினது. அந்த நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெஷலைட் என்னன்னா நைட் வாட்டர் ஃபவுண்டைன் வந்து இங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து இங்க ஸ்பெஷல். பிருந்தாவனாலே வாட்டர் ஃபவுண்டைன் தாங்க. அந்த டான்ஸ், அந்த ஜெய்ஹோ பாட்டு எல்லாமே இங்க நல்லா இருக்கும். இது வந்து சுமார் 60 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குங்க. ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன் இது சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ படம், அவ்வளோ சாங்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. ஒரு vlog எடுக்க வந்தா, என்ஜாய்மெண்ட் பண்ண வந்தா இங்க போட்டோ ஷூட்டு தொல்லை ரொம்ப அதிகமாகுது. ஏங்க வீடு போட்டோ எடுத்துக்க வந்து எவ்வளவு நேரங்க உங்களை எங்க தேடிங்க தெரியுமா? ஏங்க இங்க என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போனீங்க? இடையில திடீர்னு மாயமா மறைஞ்சு போனீங்க. ஏங்க உங்களை தேடிதான் நான் அப்படியே சுத்திட்டு இருந்தேன். நீங்க எங்க போனீங்க? நீங்க ஏதோ பட்டர்ஃப்ளை ஒரு ஃபோன் பண்ண எடுத்தீங்களா? நீங்க போன் என்கிட்ட இல்ல, பேக்கே இல்ல என்கிட்ட. பாருங்க, நீங்க பட்டர்ஃப்ளை தேடி போயிட்டு நினைச்சு நான் விட்டுட்டேன். நானு பட்டர்ஃப்ளை கிடைச்சா பட்டர்ஃப்ளை எல்லாம் இல்லங்க. என் தம்பி கூட்ட எங்க போனீங்க? நான் அப்படியே மாண்டேஜருக்கு போனேன். நீங்க கேட்ட தம்பி சேர்த்து எடுத்துறாதீங்க. என் தம்பியும் நான் கேட்கல. அவன் வாயில வரல சக்கடி தெரியாதா? என் தம்பிக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியும். தம்பி எங்க போறா தெரியல. ரொம்ப நேரமா தனியா போய் நிக்கிறாரு. கோ ப்ரோ. இல்ல சும்மா கோ. என்ன ஆளாவுக்கு சதுரி போறீங்களா? எங்கடா போறீங்க? நல்லா இருக்கா? அது போகணுதான். ஏதே ரொம்ப நேரமா தனியாவே போயிருந்தான். எங்க போறான்? சரி ஏதோ கோச்சிட்டு போறான்னு நினைச்சா பையன் ஒரு சோக்குல போறாங்க. வாடா டேய், உலகத்தை காட்டுறேன் வாடா. எனக்கு வேணாம்டா தம்பி. நம்ம வந்த வேலை வேற ஊர்ல இருக்கோம்ப்பா. போட்டு அச்சிட்டு போறாங்க. நடக்காது, நம்ம பாத்துலாம். அந்த பொண்ணு போயிட போகுது. டேய் சுத்தி பார்க்க வந்தேன்டா. என்ன பண்ற மேடம்? என்ன போஸ் மேடம் இதெல்லாம்? கொரியன் போஸ் தெரியல உங்களுக்கு? இல்லங்க தெரியாதுங்க. தெரியல, கொரியன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்க, தெரியலன்னு சொல்றீங்க. கொரியன்னா நீங்க இங்க யாரோட போஸ் நீங்க காப்பி பண்றீங்க? பிளாக் பிங்க் ரோஸ் தெரியாதா ப்ரோ உங்களுக்கு? ரோஸா? நமக்கு தெரிஞ்சனா வேலண்டினோ ரோஸ், ரேஸ் ஓட்டுறவரு. அதுக்கப்புறம் இந்த கோஎஸ்எல்லாம் சொல்லுவாங்க, இது ரோசன், இது பேஷன். அந்த ரோஸ் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ பிளாக் பிங்க் ரோஸ் தெரியாதுன்னு சொல்றீங்க? சாரிங்க, நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. எல்லாரும் சொன்னாரு சார் எங்க தான் போனாருன்னு தெரியல. ஓ அப்படியா? சார் என்ன பண்றீங்க? சும்மா வியூ பாயிண்ட் தான். என்ன வியூ பாயிண்ட்? பின்னாடி திரும்பி பாருங்க. நான் எங்க பாக்க? அங்கங்க லைட் போட்டிருக்காங்க பாரு. லைட்ட பாக்குற மாதிரி தெரியல. நீங்க பாக்குறத பார்த்தா நல்லா பார்த்தேன்னா உனக்கே தெரியும். ஒரு ஒளி வட்டம். அப்படி போய்க்கிறேன். போதுமா வியூ பாயிண்ட்? கண்ணாடி போட்டனால கொஞ்சம் இதுவா இருக்கு. அதான். ஆனா நைட் உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க பிருந்தாவனம். அந்த லைட் செட்டப்லாம் எல்லாமே டாப் நாட்ச். வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்க லேட் ஆகும்டா, பஸ் கிடைக்காது, போலான்டான்னு சொன்னாங்க. சரி வாடா போலான்னு பார்த்துட்டு பஸ் பிடிக்கலான்னு வந்தா நடுவில் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. சரி ஷாப்பிங் போற வழியில பண்ணலான்னு பார்த்தாங்க. பார்த்தா ஆளை காணோம். 2 பேர் இன்னும் வரவே இல்லை. நான் எங்க மூட்டையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மூட்டையோட நான் இருக்கேன். இவங்க எப்போ வந்து நான் எப்போ பஸ் ஏறி, தம்பி பஸ் வரலன்னா கஷ்டம்ப்பா, சீக்கிரம் வந்தானா பஸ்ல போலாம், அப்படி இல்லாட்டி அவள் தான் நடராஜா சர்வீஸ். இங்கேருந்து எவ்வளவு கேட்பான்னு தெரியாது. ட்ரிப்ல ஷாப்பிங் பண்ணலாம். ஆனா ஷாப்பிங்கே ட்ரிப் ஆகுதுன்னா அவனுக்கு ஃபோன் பண்றா. எங்கடா ஃபோன் பண்ணுங்க. எங்கடா இருக்கீங்க? நாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். தம்பி உண்மையை சொல்லுப்பா, எங்க பாருங்க. மணி 8 ஆச்சுப்பா. மணி 8. மணியும் 8. ஆமா எஜ்ஜில தான் இருக்கேன். வாங்க. உன் ஃபோன் பேசணும். இதோட 4வது தடவை அவன் ஃபோன் பண்ணுது. இதே பதில தான் சொல்றான். யார நம்பதுன்னே தெரியல. தாசன் அந்த மாதிரி கதையா தான் இருக்கு.
எல்லாம் ஃபேவரா இருக்கு. எல்லாம் ஒண்ணு கூட தெரியாது. இப்போ என்ன வாங்க வந்தீங்க? என் ஐட்டம் இங்கே எதுவுமே இல்லைங்க. அதுவும் இல்லைங்க. வேணாங்க வேணாங்க வேணாங்க, நிறைய வாங்கியாச்சு. பஸ் விட்டோம்னா நடராஜ சரிப்பா. இல்லாட்டி ஓலா கிலோ போட்டால் 3000 ரூபாய். பவித்ர அவங்க பண்ணுவாங்களால 3000 ரூபாய். அப்போ பொறுமையா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, கேஷ் இருக்குதுல்ல. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெற்றிகரமாக பஸ்ஸை விட்டுட்டோம். நெக்ஸ்ட் பஸ்ஸும் எப்போ வரும்னு தெரியல. இருந்த பஸ் எல்லாமே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, ஏறவே முடியாமல். ஸோ டிராஃபிக்கும் நிறைய. ஆட்டோவில் தான் நாங்கள் ஹோட்டலுக்கே ரீச் ஆகணும். அண்ட் தென் லாஸ்ட் மினிட்ல என்னோடய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. ஸோ எண்டிங் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. நீங்கள் பிருந்தாவன் வரீங்கன்னா என்னோட சஜஷன் ஓன் டிரான்ஸ்போர்ட் ப்ரிஃபரபிள். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in next video. Bye bye.